வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்லி பிறக்க போகிற குழந்தைகளுக்கு ஜாதக விளக்கங்களை நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 12/1/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்களை பார்க்கலாம். தமிழ் வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு குழந்தை பிறக்கிறாங்க. அன்னைக்கு ஓடிட்டு இருக்க நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரம். துலாம் ராசியில் குழந்தை ஜனிக்கக்கூடிய அமைப்பு, முதல் மூச்சு விடக்கூடிய அமைப்பு. நைட்டு 9 மணி வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு. சந்திராசிரமமாக அமையக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தோம்னா ரிஷபராசி சந்திராசிரமமாக அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரூ, ரே, ரோ, தா. இந்த பெயர் நம்மலாம் தாராளமாக குழந்தைகளுக்கு வைக்கலாம். திதின்னு பார்த்தோம்னா தேய்பிற நவமி திதி அன்னைக்கு ஓடிட்டு இருக்குங்க. யோகம் பார்த்தீங்கன்னா திருதி யோகமும், கரணம் பார்த்தீங்க அப்படின்னா கரசை கரணமும். ஆட்சி உச்சம் நீச்ச கிரகங்கள் எதுவும் இல்லைங்க. பரிவர்த்தனைன்னு பார்க்கும்போது குருவும் புதனும் மட்டும் தன் வீட்டுக்கு பரிவர்த்தனை ஆகிறாங்க. பஞ்சபட்சின்னு எடுக்கும்போது காகம் தான் பஞ்சபட்சியாக வரக்கூடிய அமைப்பு. குபேர புள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவாதிர நட்சத்திரம் 2ஆம் பாதம் மிதன ராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா அசுவினி நட்சத்திரம் 2ஆம் பாதம் மேச ராசியிலையும், துரதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதம் மகர ராசியிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. சரிங்களா? ஓடிட்டு இருக்க நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே எடுத்தவனையுமே ராகுதான் தசாபுத்தி நடத்துவாரு. அவரோட தசை 18 வருஷம். குழந்தை பிறக்கிற நேரத்தை பொறுத்தளவுக்கு தசாபுத்திகள் மாறும், குறையும் அப்படின்னு எடுத்துக்கலாம். வருஷம் குறையும். அடுத்தது வர்றது பார்த்தீங்கன்னா குரு தசை ஒரு 16 வருஷமும், சனி தசை ஒரு 19 வருஷமும் தசாபுத்தி நடத்துவாங்க. இந்த 3 தசையும் யோகமாக அமைஞ்சிட்டா, குழந்தை பிறக்கிற நேரம் யோகமாக அமைஞ்சிட்டா தாயும் தந்தையும் நிம்மதியாகவும் செல்வ செழிப்போடையும் பேர் புகழோடையும் இவங்களும் வாழ்வாங்க. இவங்க தலைமுறைக்கு அப்புறம் இந்த ஜாதகனோட தலைமுறையும் அருமையாக வாழும். அப்படிங்கிறதுக்காக இதை முன்கூட்டியே நம்ம கொஞ்சம் கணிக்கக்கூடிய விஷயங்களை கொடுக்குறோங்க. அவ்வளவுதான். சரிங்களா? அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னென்ன லக்னங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராகு தசாபுத்தி நடத்துகிறாருன்னா ராகு கேது தோஷமாக இருந்ததுன்னா அந்த 18 வருஷம் குடும்பத்தை கண்டமாக்கிட்டு போயிடுவாங்க. என்னென்ன லக்னம் அப்படிங்கிறது நமக்கு வேணும். 1 கடக லக்னம், சிம்ம லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம். இந்த 4 லக்னங்கள் இந்த ராகு தோஷத்தில் பாதிக்கப்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு. அடுத்தது குருதசை 16 வருஷம் நடக்கும். ஆல்ரெடி கடகமும் சிம்மமும் லக்னத்தில் வந்துடுறதுனால அடுத்த 2 லக்னம்னு ரிஷபமும் துலாமும் அதுவும் பாதிக்கப்படும். அப்போனா இந்த 6 லக்னத்தில் எடுக்கக்கூடாதுங்க. அடுத்தது சனி திசைக்கு பாதகமாக செய்யக்கூடியவர் யார் அப்படின்னா புதன் வருவார். புதனை கூட நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லை. காரணம் என்னென்னா அது பாதகத்தை கொடுக்காது. அப்படிங்கிற காரணத்தினால தான் பெரிய அளவுக்கு பாதகத்தை கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அவர் இரட்டத்தன்மை இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றி அமைச்சுக்குவார் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். சரிங்களா? அப்போனா இந்த 6 லக்னமும் கொஞ்சம் பாதிக்கப்படும். கவனமாக அதில் குழந்தைகளை எடுக்காமல் இருக்கிறது. அதாவது நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதில் எடுக்காமல் இருக்கிறது சிறப்பு. இல்லைங்க அது இயற்கையில் பிறக்குது, அமைஞ்சிருச்சு, என்ன பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு வேணும். சரிங்களா? அப்படி அந்த இதில் குழந்தைகள் பிறந்துட்டாங்கன்னா அம்மா அப்பாவுக்கு இடையில சண்டை பிரச்சனை பிரிவை கொடுக்கும். முதல்ல எடுத்தோன்னா அதை தான் செய்யும். இல்லை வருமானத்தில் தடையை ஏற்படுத்தி பூர்வீகத்தில் உங்களை இருக்க விடாது, ஊரை விட்டு தேசம் விட்டு வெளியே அனுப்பும். மாதத்துக்கு ஒருக்காவோ 6 மாதத்துக்கு ஒருக்காவோ வந்து குழந்தையோ மனைவியோ பார்க்க வேண்டிய பிரச்சனையோ கொடுக்குங்க. சில சமயம் மனைவி மக்களோடையே பூர்வீகத்தை விட்டு காலி பண்ண போக வேண்டிய சூழ்நிலையும் கொடுத்துருங்க. கொஞ்சம் அதுக்கும் கவனமாக இருந்துக்கங்க. இது கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை, சில சமயம் விபத்துகளை ஏற்படுத்துவாங்க, ஆஸ்பத்திரி விரையத்தை வைப்பாங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது சிறப்பு. சரிங்களா? தீரா நோயையும் தீரா கடனையும் வம்பு வழக்கு பிரச்சனையில போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் இழுத்து கொண்டு வைக்க வேண்டிய சூழ்நிலையும் கொடுத்துரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்ற லக்கணத்தில் எடுத்தால் பிரச்சனை கிடையாதுங்க. ஓரளவுக்கு நீங்கள் தப்பிச்சு வாழலாம். ஒரு 30-40 வருஷம் வரைக்கும் நிம்மதியாக வாழ்ந்தாவே உங்களோட வாழ்க்கை முடியும். அதுக்கப்புறம் குழந்தைகளோட தலைமுறையும் அருமையாக இருக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த லக்னங்கள் சிறப்பு இல்லை. இந்த 6 லக்னமும் அதில் எடுக்காமல் இருந்தால் சிறப்பு. இது மட்டும் இல்லாமல் இந்த இது நாடி முறைப்படி என்னென்ன பலன்களை ஒரு ஆண் குழந்தை பிறந்தாலும் ஒரு பெண் குழந்தை பிறந்தாலும் என்ன மாதிரி கொடுக்குது பலனை அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். தோல் பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து சேருங்க. குழந்தைகளுக்கு படிப்பில் தடை ஏற்படும். 8வது வரைக்கும் நீங்கள் சொல்லி தான் படிக்க வைக்கணும். புத்திசாலித்தனமும் கொஞ்சம் தடைப்படுங்க. அப்போனா புத்தி கூர்மையை இங்கே இழக்க வேண்டிய சூழ்நிலையும் வந்து சேரும்.
முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் புதன் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க, திருவெண்காடுக்கு போயிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் பெருமாள் வழிபாடையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நிவர்த்தி கொடுக்கும் புத்தி கூர்மைக்கு. சரிங்களா? பிள்ளையார் வழிபாடும் மிகச்சிறப்பு. ஏன்னா புதன் போய் கேதுபடியில் மாட்டுறதுனால பிள்ளையார் வழிபாடு செஞ்சீங்கன்னா பிள்ளைங்க படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் பலன் பெறுவாங்க அப்படிங்கிறது. தோல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை அதிகமாகும் போது திருவெண்காடுக்கும் போயிட்டு வாங்க, அதுவும் நல்லா இருக்கும். தந்தை சரியான கோவக்காரு, ரோசக்காரு, சண்டைக்காரு, அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் உட்கார்ந்துருந்தா நல்ல லாபம். தன லாபத்துக்கும் சொந்தக்காரு, வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணலாம், ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டதும் பண்ணலாம், தாராளமாக அது சம்பந்தப்பட்ட தொழில்களுக்கு நீங்கள் போகலாம். தாயை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா தனலாபத்துக்கு அவங்களும் சொந்தக்காரங்க தான். அவங்க கையில் கொடுத்து வாங்குற காசு பல மடங்கு பெருக்கும். நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரங்க திருப்தியே அடைய மாட்டாங்க அம்மாவை பொறுத்தளவுக்கு. இது ஆண் குழந்தை பிறந்தாலும் சரி, பெண் குழந்தை பிறந்தாலும் சரி. சரிங்களா? இப்போ பெண் குழந்தை பிறக்குது அப்படிங்கிறது நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா அதிகாரத்துக்கு சொந்தக்காரி, தலக்கணம் பிடிச்ச பிள்ளையா இருக்கும். அதை எடுத்து தான் இறுதியான முடிவாக இருக்கும். திங்கட்கிழமை பொம்பளை பிள்ளை பிறந்தாவே யோகமும் வந்து சேர்ந்துடும். எப்படி வரும் அப்படின்னா நல்ல அதிபயங்கர புத்திசாலியாகவும் இருக்கும். அழகுக்கு சொந்தக்காரியாக இருப்பாள். அழகுக்கு ஜாதியோ மதமோ எதுவுமே கிடையாது. சரிங்களா? லாபமும் அதிகம். என்ன ஒன்று, நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரியாகவும் இருப்பாள். ஒரே நேரத்தில் 1000 யோசனை பண்ணுவா. அதனால ஒன்றையுமே செய்ய முடியாத சூழ்நிலைக்கும் பிள்ளை இழுத்து கொண்டே நிறுத்தும். சரிங்களா? கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அம்மாவுக்கு வந்துடுங்க. சில சமயம் பொண்ணுக்கே வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். கண்ணில் இடது கண் பாதிக்கப்படும், வெட்டுக்காயம் ஏற்படலாம். சில சமயம் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலையும் கூட்டிகிட்டு போகலாம். பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால வீட்டில் ஒரு பசுமாடு வளர்த்தலாம். மகாபாரத கதையை முழு கதையும் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து சேரும் அப்படிங்கிறதையும் நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்மளும் இதுக்கு மேலே மகாபாரத கதைகளை போட்டுக்கிட்டு இருக்கலாம். இந்தமாரி ஒவ்வொரு வீடியோவும் காலையில் நேரத்தில் கொஞ்சம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கூட சொல்லுங்கள். இது பிரம்மகத்தி தோஷத்தை முழுசாக நீக்குங்க. பிரம்மகத்தி தோஷம் நீங்கினாவே குடும்பங்கள் செல்வ செழிப்பில் மிதக்க ஆரம்பிக்கும் முடிஞ்ச வரைக்கும். சரிங்களா? தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் போடுங்க. நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். டெய்லி ஒரு கதை அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் பார்த்தோம்னா கூட உங்கள் எத்தனையோ விஷயங்களில் இதுவும் உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். சரி, நூல் துணி சம்பந்தப்பட்ட வேலையும் வீட்டில் பார்த்தீங்கன்னா லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து சேருங்க. இதே ஒரு ஆண் பிள்ளை பிறக்குது அப்படின்னு சொன்னால் அவன் அதிகாரத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பான். கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கும் சொந்தக்காரனாக இருப்பான். திருப்தியை அடையாதவனாகவும், வண்டி வாகனத்தை அதிகமாக விரும்பக்கூடியவனாகவும், இதனால் விபத்துகளை கொஞ்சம் சந்திக்கக்கூடியவனாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. ஊருக்கு உழைக்கிற பையனாக இருப்பான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். நிறைய தண்ணி குடிங்க, பப்பாளி பழம் சாப்பிடுங்க. ஏன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா பயில் சம்மந்தப்பட்டவங்களும் இந்த மாதிரி டேட்டில் பிறக்கிறவங்களுக்கு அவங்க வீட்டில் இருப்பாங்க. மூல நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அவங்க வீட்டில் ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது கண்ணில் இடது கண் பாதிக்கப்படும், செரிமான கோளாறு பிரச்சனை வரலாம். வீட்டில் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு எழுதிட்டு போகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு இவனுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி பார்த்தீங்கன்னா யோகத்தையும் அதிகாரத்துக்கு சொந்தக்காரியாகவும் வாழ வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கலாம். தோல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை கம்பல்சரி வந்து சேரும். தந்தை வழி சொத்துக்கள் பின்னாடி பயன்படக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் கோச்சாரத்தைப்படி எங்களுக்கு ஏதாவது சுபபலன்கள் வந்து சேருமா அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும். ஏதாவது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்ததுன்னா குழந்தை பிறக்கிற நேரம் அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசு சம்மந்தப்பட்ட வேலைக்கு தந்தை முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்னா அவருக்கும் அது சம்மந்தப்பட்ட வேலையை அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. வண்டி வாகனம் எடுக்கக்கூடிய யோகமும் பழைய வண்டிக்கு பழுது பார்க்கக்கூடிய யோகமும் வந்தமை. நிலபலன்கள் எங்களுக்கு இல்லாமல் இருக்குது, வீடு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கும் உண்டான யோகமும் வைகாசி 18ஆம் தேதி வரைக்கும் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். சரி, அப்போ சொந்த தொழிலுக்கு இது பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வைகாசி மாதத்துக்கு மேலே சொந்த தொழிலுக்கு தந்தை முயற்சி பண்ணாருன்னா குழந்தை பிறக்கிற நேரம் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு வெற்றி வாய்ப்பு உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா குழந்தையோட நேரம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பும் வந்து சேரலாம். இந்த ஜாதக ரீதியாக உங்களுக்கு மேலே எது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. நம்ம ஜாதகத்துக்கு 200 சார்ஜ் பண்ணுறேங்க. பிரசன்னம் பார்க்கறதுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் என்ன யாருமே அதை பயன்படுத்தலை, ஒரு சில பேர் தான் கூப்பிட்றீங்க. எல்லாரும் பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒரு முடிவு எடுக்க முடியாத போது உங்களுக்கு துல்லிய பலனை அது கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சரிங்களா? நம்ம ஜாதகம் பார்க்கறதுக்கு 200 சார்ஜ் பண்ணுறேங்க. அது வாஸ்து பார்க்கறதுக்கு ஒரு 2000 ரூபாயும், பொருத்தம் பார்க்கறதுக்கு ஒரு 50 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறோம். ஜாதகம் எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு 1500 சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கு வேணுங்கிற தகவல் உடனுக்குடன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். மிக்க நன்றிங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.